வணக்க நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகிறது தன்னுடைய கண்டுபிடிப்பே தன் உயிரை மெதுவாக எடுத்துக்கொண்ட ஒரு விஞ்ஞானியின் கதை. அவர் மேரி கியூரி. போலாந்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுமி. சிறு வயதிலிருந்தே படிப்பில் ஆர்வம். ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு உயர்கல்வி எளிதாக கிடைக்கவில்லை. பல இரவுகளில் வயிறு காலியாக இருந்தும் படித்தார். பணம் இல்லாமல் வேலை செய்தார். பிறகு தனது கனவுக்காக பாரிஸுக்கு சென்றார். அங்கேயும் வாழ்க்கை எளிதாக இல்லை. குளிரான சிறிய அறை, சரியாக சாப்பிட பணம் கூட இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கைவிடவில்லை: அறிவியல் மீதான காதல். பிறகு அவர் மற்றும் அவரது கணவர் ஒரு ஆபத்தான ஆராய்ச்சியை தொடங்கினார். அவர்கள் கண்டுபிடித்தது ரேடியம். அந்த நேரத்தில் ரேடியேஷன் எவ்வளவு ஆபத்தானது என்று யாருக்கும் தெரியாது. மேரி கியூரி பல மணி நேரங்கள் அந்த பொருளுடன் வேலை செய்தார். அதை கையில் பிடித்தார். அதன் ஒளியை ரசித்தார். ஆனால் மெதுவாக அதே ரேடியேஷன் அவருடைய உடலை பாதிக்க ஆரம்பித்தது. அவருடைய ஆராய்ச்சிகள் மருத்துவ உலகத்தை மாற்றின. இன்று கேன்சர் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் பல ரேடியேஷன் முறைகளின் அடித்தளம் அவருடைய கண்டுபிடிப்புகளில் இருந்து வந்தது. அவர் 2 நோபல் பரிசு பெற்ற முதல் விஞ்ஞானி ஆவார். ஆனால் அவருடைய உடல் நாளுக்கு நாள் பலவீனமானது. இறுதியில் ரேடியேஷன் பாதிப்பால் ஏற்பட்ட நோயினால் அவர் உயிரிழந்தார். அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? இன்று கூட அவர் பயன்படுத்திய குறிப்புகள், ஆய்வு புத்தகங்கள் ரேடியேஷன் காரணமாக பாதுகாப்பு இல்லாமல் தொட முடியாது. ஒரு விஞ்ஞானி தனது வாழ்க்கையை அறிவியலுக்காக கொடுத்த கதை இது. சில மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும் பிறக்கவில்லை, உலகத்தை மாற்றுவதற்காக பிறக்கிறார்கள். மேரி கியூரி ஒரு பெயர் மட்டுமல்ல, அறிவியலுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு உயிர். நன்றி.